மலர் வந்து மதிக்கிட்ட சரியாக பேசுறதால மதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மதி வந்து மலர்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் மலர் வந்து சட்டை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் யார் உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு மலர் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு தெரியும், நான் அன்றைக்கி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு, நான் அந்த தப்பை உணர்ந்துட்டேன். தயவு செய்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. உங்கள் சிஸ்டர்னா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்கிட்ட பேசுங்க, 2 அடி கூட அடிச்சிடுங்க, நான் உங்களை வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. மலர் வந்து ஒரு நிமிஷம் வந்து தன்னை வந்து கொஞ்சம் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து பக்கத்தில் அவங்க மாமியார் வந்து கண்ணை காட்டுறதால வேறு வழி இல்லாமல் மலர் வந்து கையெடுத்து விட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து மதி வந்து ரொம்ப அழறாங்க. நல்லா அழுவுடி, உனக்கு வேணும், எங்களெல்லாம் எப்படி படுத்திருப்ப, அதுக்கு தான் மலரை வச்சு உனக்கு கொடுத்தேன் வடி, இப்போ எப்படி அழுவுற பார்த்தல, இப்படி தான் நீ அழுவணும், கடைசி வரைக்கும் மலரை ஒன்று சேர விட மாட்டேடி அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் யோசிச்சுட்டு அப்படியே மனசுலேயே போகிறாங்க. இங்கே வந்து மதி அழதை பார்த்துட்டு பாக்கியராஜுக்கு மனசு கேட்காம செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து பாக்கியராஜ் வந்து சொல்கிறாரு மலர் கிட்ட, மலர் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மதி எப்படி அழறா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே மலரும் அழறாங்க. அதை பார்த்து பாக்கியராஜ் வந்து என்ன மலர் நீயும் அழுகுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் அங்கே இருக்குது அவகிட்ட அப்படி பேசுகிறதுக்கு, ஆனால் உங்கள் அம்மா வந்து அவகிட்ட இந்த மாதிரி பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல அப்படின்னோடனே மலர் பார்த்தீங்கல்ல என் விருப்பப்படி எதுவுமே இங்கே நடக்காது, எல்லாம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் விருப்பப்படி தானே எல்லாம் நடக்குது, இப்போ கூட மதிக்கிட்டே நான் அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான், அவள் கெஞ்சினோடனே என்னோடய கோவம் எல்லாமே போயிடுச்சு, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதுதான் வந்துட்டேன் அப்படின்னோடனே மலர் அது வந்து அதுக்காக மதியை நான் என்னங்க பண்ண முடியும், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு நினைக்கிறாங்க, யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. சொல்லிவிட்டு அதை கேட்டுட்டு பாக்கியராஜ் என்ன பண்ணன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே மதி அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் மதி வந்து காலேஜுக்காக கிளம்புறாங்க. அப்போ மலர் வழக்கம் போல் வந்து சாப்பாடு செஞ்சு மதிக்காக கொடுக்குறாங்க டிஃபன் பாக்ஸில். அந்த டிஃபன் பாக்ஸை வாங்க மறுக்கிறாங்க மதி. உடனே வந்து நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய வேணாம், எதுவாக இருந்தாலும் எனக்காக நானே செஞ்சுக்கிறேன், என்கிட்ட பேச மாட்டீங்க, என்கிட்ட முகம் கொடுக்க கூட மாட்டீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஏங்க எனக்காக சாப்பாடெலாம் கட்டுறீங்க, நான் வந்து உங்கள் கூட பேசக்கூடாதுல்ல, அதனால் பேசாமல் இருந்துடுங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் என் மேலே எந்த தப்புமே இல்லை, என்னை நீங்கள் மன்னிப்பீங்க, அப்போ என்கிட்ட வந்து பேச வருவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க, அது வரைக்கும் நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து மலரை பார்த்துட்டு மதி என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்து மலருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடி அவள் என்ன சொல்லிட்டு போகிறா, அவள் என்ன பசப்பு பேசினாலும் சரி நீ அசையக்கூடாது சரியா, அவகிட்ட எப்பவும் போல தான் நீ நடந்துக்கணும், அதை விட்டுட்டு அவகிட்ட பழையபடி நல்லபடி பேசுகிறேன், அப்புறம் நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. சரிங்க அத்தை, நான் அதை பேசுறியே, இப்போ கூட மதி வந்து என்கிட்ட பேசினா, ஏன் நான் சாப்பாடு கட்டினேன் அதை கூட அவள் எடுத்துக்கல, இப்போ கூட நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவள் என்ன பண்ணாலும் சரி அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, முதல்ல அவகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட நீ பேசக்கூடாது, அவளை அப்படி தான் வைக்கணும், அப்படி வச்சா தான் அவள் அடங்குவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க மாமியார். அதெல்லாம் கேட்டு மலர் அழறாங்க. மதிக்கிட்ட நான் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கேன், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இவங்க சொல்கிற பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேனே, மதி சொல்கிறது உண்மை தான் போட்டிருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மதி என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து உடனே சுரேஷ் வராரு. சுரேஷை பார்த்துட்டு மதி வந்து கிளம்புறாங்க. இங்கே கிளம்புற அப்படின்னு வேறு எங்கே காலேஜுக்கு தான் அப்படின்னு உடனே வந்து அவங்க மாமா சொன்னது ஞாபகம் இருக்குது அவருக்கு, காலேஜ் இதுக்கப்புறம் மதி வந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்கன்னு, நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னோடனே பரவாயில்ல நானே போய்க்கிறேன் சொல்லிட்டு மதி வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து மதியை பார்த்துட்டு இவெல்லாம் அடங்கவே மாட்டா, இப்படியே தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு மாமியார் அப்படியே பார்த்து டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து மதி வந்து காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து மதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் போட பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அதில் வந்து பேர் எல்லாருமே வந்து ஸ்டாப் பேர் எல்லாம் ஒட்டியிருக்கு. அதில் வந்து மதியோட பேர் இல்லவே இல்லை. அதை பார்த்து மதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து மேடம் சர்க்குலர் வந்திருக்கு மேடம், இதில் உங்கள் பேரே இல்லை, மற்றவங்க பேர் தான் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க, ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பேர் இருந்துச்சு, எதுக்காக உங்கள் பேர் நீக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃபும் பேசிக்கிறாங்க. இதை பார்த்து மதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து உங்களை பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மதியும் போகிறாங்க. அங்கே பிரின்ஸிபல் கிட்ட சார் என்ன தான் சார் நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என் பேர் லிஸ்ட்டில் இல்லையே சார், லிஸ்ட்டில் மட்டும் இல்லை இந்த காலேஜ்லேயும் உங்கள் பேர் இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, சாரி மதி, இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் இருக்க முடியாது, உங்கள் வேலையோட பீரியட் டைம் முடிஞ்சதால் உங்களை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்கன்னு மதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.